வணக்கம் மச்சி. இது நம்ம ஸ்டோரி மச்சி. ஹலோ மக்களே, இன்னைக்கு மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். காட்டுல இருக்கிற ஒரு அழகான உயிரினா நமக்கு ஞாபகத்துல வர ஃபர்ஸ்ட் உயிரினம் மான் தாங்க. ஆனா அந்த மான் கொடூரமா ஜாம்பி மாறி மாறி பழி வாங்குறதுக்காக ஒரு வேட்டையை தொடங்குச்சுன்னா அது எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கதையை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்துக்கலாம். ஒரு அம்மாவும் பையனும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. போற வழியில ஒரு கொடூரமான மான் அவங்கள வேட்டையாட ஆரம்பிக்குது. அதுல இருந்து தப்பிச்சு அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் அங்கேயாவது அவங்க சேஃபா இருந்தாங்களா, ஏன் இந்த கொடூரமான மான் இப்படி வேட்டையாடுது, இது எல்லாத்தையும் விறுவிறுப்பாகவும் சஸ்பென்ஸோடையும் சொன்ன படம் தாங்க இந்த பாம்பி த ரெகானிங். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோல உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பண்ற லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு துணிவை கொடுக்கும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிக்குது. அதுல டிராயிங் அனிமேஷனோட நமக்கு காட்டுறாங்க. காடை பத்தி நமக்கு நிறைய நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுல நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சந்தோஷமான நினைவாகவும் இருக்கலாம், சில பயம் கலந்த நினைவாகவும் இருக்கலாம். அங்க நடக்கிறது, அங்க உள்ள உயிரினத்தோட கண்ணோட்டத்துல பார்த்தா சிலது அதுக்கு ஜாலியாகவும் இருக்கலாம், சிலது அதுக்கு இழப்பாகவும் இருக்கலாம். ஆபத்து வரும்போது ஒரு சில நேரத்துல கவனிச்சு தப்பிச்சிருவாங்க. ஆனா எல்லா நேரமும் நம்மளாலே ஆபத்து வந்துட்டு இருந்துச்சுன்னா அது சின்ன உயிரினமா இருந்தாலும் அதுக்கும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் தோணதானே செய்யும். அப்படி ஒரு உயிரினம் பழி வாங்க துணிஞ்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டைட்டில போடுறாங்க, பாம்பே த ரெகானிங். அப்படியே கட் பண்ணா ஒரு மரத்தில் செத்து போன புறாவை கட்டி வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதை யாரோ ஷூட் பண்றாங்க. ஆனா குறி மிஸ் ஆகுது. அப்பதான் 3 பேரை காட்டுறாங்க. அதுல கருப்பா ஒருத்தன் உட்காந்து ஷூட் பண்ணிருக்கான். அவன் சுட்டதான் மிஸ் ஆயிருக்கு போல் இருக்கு. பக்கத்துலயே ஒருத்தன் நின்றுகிட்டு இதுக்கு முன்னாடி மான ஷூட் பண்ணிருக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம கருப்பேன், இல்ல நான் ஷூட் பண்ணதில்லை, நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் ஷூட் பண்ணிருக்கேன், வா அந்த சைடு போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து போறாங்க 3 பேரும். அப்படியே அவங்க நடந்து போற இடத்த காட்டுறாங்க. காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு போன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஹெட்போன் மாட்டிக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாம்ல, இந்த பையன் பேரு பெஞ்சி. நம்ம ஹீரோயினியோட பையன் தான். நம்ம ஹீரோயினியும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு பையனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டு, பெஞ்சி நீ இப்படி குனிஞ்சுக்கிட்டே கேம் விளையாண்டினா கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுத்துருவேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த காரை ஓட்டுற டிரைவர் கேக்குறாங்க, எங்க மேடம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னோட ஹஸ்பண்டோட அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரைவர் கொஞ்சம் ரம்பம் போடுறதுங்க, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான். இதுல நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு கார் வேகமா வருது. அதுல இருந்து இடிக்க கூடாது நம்ம டிரைவர் வளைச்சு ஓட்டுறாரு. அந்த பையன் பயந்துட்டான். அப்படியே அந்த பையனுக்கு வாந்தியும் வர மாதிரி இருக்கு. வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டி வாந்தி எடுக்கிறான். அவங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம், உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் உடனே அப்பா எங்க, அவர் தான் நான் கூப்பிட வரணும், ஏன் கூப்பிட வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும்ப்பா அதனால தான் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட பையன், நீங்க 2 பேரும் பிரிய போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு புரியுது ஹீரோயினுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ தகராறுன்னுட்டு. அந்த பையனும் கிளம்புறான். ஆனா காட்டுக்குள்ள இருந்து ஏதோ அவனை பாக்குற மாதிரியே காட்டுறாங்க. மறுபடியும் அந்த டிரைவர் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த டிரைவர் சொல்றான், என் பையனுக்கும் இந்த மாதிரி வாந்தி அடிக்கடி வரும், அவனுக்காகவே என் வண்டியில நிறைய மிட்டாய் வாங்கி வச்சிருப்பேன், இரு அந்த மிட்டாய் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். அப்பதான் வண்டிக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஓடி வர மாதிரி தெரியுது. டிரைவர் அதை பார்த்து வளைக்கிறான். அந்த உருவம் அதோட கொம்பை வச்சு காரை ஒரே தூக்கி போட்டுருது. அந்த காருமே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்குது. நம்ம டிரைவருமே உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்கறான். அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. டிரைவரும் அது ஒரு மான் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சைட்ல அந்த மான் நடந்து வருது. அப்படியே அந்த கார் மேல ஏறி 2 காலால குதிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா காருமே நசுங்குது. இதுல அந்த டிரைவருக்கு ரொம்ப அடிபட்டு சாகுற நிலைமைக்கு போயிட்டாரு. நம்ம ஹீரோயினையும் அவங்க பையனும் காரோட கண்ணாடியை உடைச்சிட்டு வெளில வராங்க. வந்ததும் தான் பாக்குறாங்க அது ஒரு மானு. பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா கொடூரமா இருக்கு. நமக்குமே இப்பதான் அந்த மானோட முழு உருவத்தையும் காட்டுறாங்க. அந்த மானு ஒரே கத்துது. அதை பார்த்த உடனே அம்மாவும் பையனும் வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே மானு துரத்திட்டே ஓடுது. அப்படியே கட் பண்ணா ஒரு பாட்டியை காட்டுறாங்க. அந்த பாட்டி ஒரு இடத்துல நின்றுட்டு அது வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிக்குது. அப்படியே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த கறி வெட்டிட்டு இருக்கிறாம்ல, இவன் வந்து ஹீரோயினியோட ஹஸ்பண்டோட அண்ணன். இந்த கருப்பா நிக்கிறவங்க அண்ணங்காரனோட ஒய்ஃப். இன்னொருத்தன் உட்காந்துருக்கான் இல்லையா, இவன் வந்து அவங்களோட தம்பி. 3 பேர் சேர்ந்து இன்னும் ஹீரோயினி வரல, எப்பதான் அவ சொன்ன டயத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் வெளியில பாக்குறாங்க, அந்த பாட்டி நிக்கிறாங்க. அண்ணங்காரனோட ஒய்ஃப், அது உங்க அம்மா தானே அப்படின்னு சொல்லி வெளியில போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரையும் ஒரு பையனை காட்டுறாங்க. பாட்டி உன்னை பாத்துக்க சொன்னா நீ கேம் விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அண்ணங்காரனோட ஒய்ஃப். என்னை நீ இந்த திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதே, நீ என்னோட அம்மா கிடையாது, ஸ்டெப் மாம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன்
பையன். இந்த பொண்ணு அண்ணங்காரனோட செகண்ட் ஒய்ஃப் போல் இருக்கு. பாட்டிக்கு மன ரீதியா பிரச்சனை இருக்கு போல் இருக்கு. அதான் வெளியில போய் நின்றுட்டு இருந்திருக்கு. அண்ணங்காரனோட ஒய்ஃபுமே அந்த பையனை திட்டிட்டு வெளியில வராங்க. வெளில வரும்போது யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவங்களோட பையனும். இந்த அண்ணங்காரனோட ஒய்ஃப் டைம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கட் பண்ணா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு 3 பேரை காட்டினாங்கல்ல, அவங்க 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால் வருது. இன்னைக்கு கரெக்டா முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். முடிச்சிரும், நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான் கார்ல வரவன். உடனே காரை ஓட்டிட்டு இருக்கிறவன் சொல்றான், பாஸ் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்படியே அங்க இருந்து சீனை கட் பண்ணி இங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. வெளியில அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு நம்ம உள்ள இருக்கதான் சேஃப், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றான் அண்ணனோட ஒய்ஃபு. அதுக்கு நம்ம ஹீரோயினா, அங்க அவர் டிரைவர் சாக கடந்தாரு, அவரை காப்பாற்றணும்ல, அவர் சாகலை இன்னும் அப்படின்னு சொல்றா. நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் கிளம்புறான். அண்ணங்காரனோட ஒய்ஃபுமே நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அண்ணங்காரன் அவன் போட்டோம், அவனோட இஷ்டம், அவன் போட்டோம் அப்படின்னு சொல்றா. இங்க காட்டுல காட்டுறாங்க. அந்த கார்ல வந்த 3 பேரும் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வராங்க. ஒரு மொட்டை வந்து எட்டி பாக்குறான் உள்ள கார்ல ஏதாச்சும் இருக்கா, யாராச்சும் இருக்காங்களான்னுட்டு. டிரைவர் செத்து போயிட்டான். உள்ள நம்ம ஹீரோயினோட போன் கிடைக்குது. அதை அந்த மொட்டை எடுத்துட்டு வந்து செம ஃபிகரா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம கருப்பனும் அவனோட பாசும் முறைக்கிறாங்க. அப்ப அவங்கள சுத்தி ஒரு சத்தம் கேட்குது. இவங்களுக்கு கன் எடுத்துட்டு சத்தம் வர திசையை நோக்கி போறாங்க. இந்த சைடு நம்ம தம்பிக்காரன் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். இங்க வீட்டுல பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி எதையோ நோட்ல கிறுக்கிட்டு இருக்கு. அண்ணங்காரனோட பையனும் பாட்டி அதை கீச்சுறது நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்றான். அப்புறம் ஒரு பில்லோ தூக்கி எறிகிறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்களை இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுறா. இங்க காட்டுல அந்த 3 பேரும் எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க கண்ணை வச்சுக்கிட்டு. அநேகமா அந்த மானை தான் கொல்றதுக்கு சுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல தம்பிக்கார சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினோட பையனுக்கு காலில் அடிபட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஹீரோயினோட பையனும் கேட்கறான், அந்த டிரைவர் இறந்துட்டார்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்ல, நம்ம வரும்போது அவர் உயிரோட தானே இருந்தாரு, தம்பிக்காரன் எப்படியாச்சும் வந்து காப்பாத்திட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்றா. இங்க தம்பிக்காரனை காட்டுறாங்க. அவன் காட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்குதா நடந்து போயிட்டே இருக்கான். ஆப்போசிட்ல அந்த 3 பேரும் கண்ணோட வந்துட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் ஒரு கிளைய மிதிக்கிறான். அந்த சவுண்ட் அவங்களுக்கு கேட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. அவங்க ஷூட் பண்ண புல்லட் தம்பிக்காரனோட நெத்திலே பாயுது. தம்பிக்காரன் செத்துட்டான். சத்தம் கேட்டு அந்த 3 பேரும் பாக்குறாங்க. அந்த கருப்பன் தான் சுட்டிருப்பான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அவனோட பாஸுமே இல்ல பரவாயில்ல, வேணும்னே நீ ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்றான். மொட்டைட்ட பாடி எடுத்து கார்ல போடு, நாம கிளம்புவோம் அதை தேடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 3 பேரும். இங்க வீட்டுல பாட்டிக்கு இருக்குன்னு அந்த டிராயிங்க பாக்குறாங்க. அது கிட்டத்தட்ட அந்த மான் மாதிரியே இருக்குது. ஹீரோனி இது என்னது, இது எங்களை வெளியில துரத்துன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்றா. அண்ணங்காரனுமே ஒரு வாரமா அம்மா இதுதான் வரைஞ்சிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே அதை கேட்டு லைட்டா ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாட்டியை காட்டுறாங்க. அது மெதுவாக எந்திரிச்சு போய் ஜன்னல் ஓரமாக போய் நிற்கிது. நம்ம ஹீரோயினோட பையனுமே பாட்டி அங்கே எதுக்கு போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாட்டி மெதுவாக திரும்பி பார்க்குது. அந்நேரத்தில் ஜன்னல் மேலே ஏதோ வந்து விழுவுது. பாட்டி ஹீரோயினோட பையனும் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க ஜன்னல் வழியா. ஆப்போசிட்ல அந்த மான் நிற்குதுங்க. பையனுக்கு அள்ளு இல்லை. அம்மா அந்த மான் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினியை கூப்பிடுறான். ஹீரோயினுமே பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஓடுறாங்க. பின்னாடி அந்த மானுமே கதவு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வேகமாக வருது. இங்கே மேலே அண்ணங்காரனும் அண்ணங்காரோட பையன் ஒய்ஃப் 3 பேரும் நிற்கிறாங்க. மான் உள்ள வந்தது தெரியாம. அந்த மான் இவங்களை நோக்கி தான் வருது. அதை பார்த்த உடனே ரொம்ப பயத்தோட 3 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல ஒய்ஃப் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. சைட்ல திரும்பி பாக்குறா, அது போயிடுச்சான்னுட்டு. அது இருக்கிற மாதிரி தெரியல. ஒய்ஃபுமே பெருமூச்சு விடுறா. பார்த்தா மேல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வடியுது. யாருன்னு பார்த்தா அந்த மான் வந்து ஒய்ஃபோட தலைக்கு மேல நிக்குதுங்க. இதை பார்த்தோன்னு ஒய்ஃப்காரர் ரொம்ப பயந்துகிட்டு ஓடுறான். அண்ணங்காரனும் அவனோட பையனும் வேகமா கீழே இறங்கி ஓடி வந்துடுறாங்க. ஒய்ஃபை தான் துரத்திக்கிட்டு ஓடுது அந்த மானு. அண்ணங்காரனும் அவங்க பையன், ஹீரோயினி பாட்டி, ஹீரோயினோட பையன் எல்லாருமே ஒரு வேன்ல போய் ஏறிக்கிறாங்க. அண்ணங்காரனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாக்குறான். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இங்க நம்ம ஒய்ஃப்காரிய பின்னாடியே மான் துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாங்க. ஆப்போசிட்ல ஒய்ஃப்காரி உன்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரா. பின்னாடி ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. மானுமே துரத்துக்கிட்டே வருது. துரத்துக்கிட்டே வந்து ஒரே தாவு தாவுது. இந்த சீனை உங்கள்கிட்ட காட்ட முடியாது. ஒய்ஃப்காரி ஓடி வராங்க. திடீர்னு பார்த்தா கால் 2 மட்டும் கீழே தனியா விழுகுது. அந்த மான் பாதி உடம்ப அப்படியே கடிச்சு துப்புது. இத வேன்ல இந்த அண்ணங்காரனும் ஹீரோயினும் பார்த்துட்டு அப்படியே கதறாங்க. வேணுமே இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேனை எடுத்துக்கிட்டு அண்ணங்காரனும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னுட்டு வண்டி ஸ்பீடா ஓட்டிட்டே போறாங்க. பின்னாடியே அந்த மானு வேனை துரத்திக்கிட்டே போகுது. நம்ம ஹீரோயினும் ஃபாஸ்டா ஓட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. வேன்ல கீர் ஸ்டக் ஆகி போய் நிக்குது. அந்த மானு கிட்ட வந்து வேனையும் முட்டுதுங்க. அண்ணங்காரனோட பையனும் ஹீரோயினோட பையனுமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. இப்ப மானு கொஞ்சம் கொஞ்சமா
ஸ்பீடா அந்த வேனோட சைட்ல வந்துட்டு இருக்கு. ஹீரோயினுமே அண்ணங்காரங்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க, அது நம்ம பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. இந்த கீர் ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான் அண்ணங்காரன். ஹீரோயினையும் சேர்த்து அந்த கீரை அமுக்குறா. கீர் விழுந்துருச்சுங்க. வேனு செம்ம ஃபாஸ்டா அந்த மான்ல இருந்து தப்பிச்சு போகுது. அந்த மானு உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்துட்டு நிக்குது. அப்படிங்க சீனை கட் பண்ணா இங்க வீட்டுல காட்டுறாங்க. நம்ம தம்பிக்காரனை கொண்ட அந்த 3 பேரும் இங்க பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா உள்ள எல்லாமே உடஞ்சு களைஞ்சு போய் இருக்குது. இதுல அந்த மொட்டை வந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த மிருகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போ வாக்கி டாக்கில அந்த கருப்பன் கூப்பிடுறான். கீழே வாங்க, இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். மொட்டையனும் பாசும் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஒய்ஃப் காரி 2 துண்டா கிடக்குறா. ஆனாலும் அந்த பாதி உடம்புலும் ஒய்ஃப் காரிக்கு உயிர் இருக்குதுங்க. மொட்டையன் போட்டுறவா அப்படின்னு சொல்லி கண்ணு நிட்டுறான். ஆனா அவனோட பாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சரி நல்லவன் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உட்காந்து கத்திய வச்சு அந்த ஒய்ஃப் காரியோட கழுத்திலே குத்தி கொடைறாங்க. அவளும் துடிச்சு இறந்து போறா. இப்ப காட்டுல அண்ணங்காரனும் நம்ம ஹீரோயினி எல்லாரும் தப்பிச்சு வந்தாங்களா அந்த வேனை காட்டுறாங்க. அது ரோட்ல வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஒரு மரம் விழுந்து கிடக்குது. அந்த இடத்துல அண்ணங்காரன் வேனை நிப்பாட்டி, மரம் விழுந்திருக்கு, எல்லாரும் மொத்தமா மாட்டணும், இங்கே சாக போறோம், எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினிய சொல்றான். அவன் தான் இங்க வச்சு அவனோட பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் இங்க வர சொன்னான். வர வச்சு இங்க எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கான். ஆனா அவன் மட்டும் இங்க வராம நம்மளை மட்டும் இங்க மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுறான். இங்க நம்ம பாட்டியும் ஹீரோயினியோட பையனும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பையன் பெஞ்சு கேக்குறான், பாட்டி அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பாட்டியும், உன் அப்பா வந்து வெளியில விளையாண்டுட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்துல டீ குடிக்க வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி புலம்புது. நம்ம ஹீரோயினோட பையனுமே பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு புரிஞ்சுக்கிட்டு கீழே பாக்குறான். கீழே பிளாஷ் ஃபயர் ஒண்ணு கிடக்குது. அதை எடுத்து வச்சுக்கிறான் நம்ம ஹீரோயினோட பையன். இப்ப வேனுக்கு பின்னாடி அண்ணங்காரன் ஏதோ ரோப்பெல்லாம் எடுத்து அவுத்து ஏதோ கட்டிட்டு இருக்கான். இப்போ முன்னாடி டிரைவர் சீட்ல ஹீரோனோட பையன் தான் உட்காந்துருக்கான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்றா. இதனால செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்றான் ஹீரோனோட பையன். அண்ணங்காரன் அந்த மரத்தை இழுக்கிறதுக்காக அதுல ரோப்பை கட்டிட்டு இருக்கான் மரத்துல. ஹீரோயினி அவங்க பையனும் பேசிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல அந்த கொடூரமான மான் வந்து நிக்குது. காலை 2 உரசிட்டு இந்த வரண்டி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருது. ஹீரோயினுமே பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம ஹீரோனோட பையனுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமா வண்டியை ஓட்டுறான். பின்னாடி அந்த மரத்துல கட்டி இந்த ரோப்பை வந்து அண்ணங்காரனோட காலில் போய் லாக் ஆகுதுங்க. வேன் போற ஸ்பீட்ல அண்ணங்காரனோட காலில் மாட்டி அண்ணங்காரனும் பின்னாடி இழுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினி அவங்க பையனும் அதை பார்க்கல. அந்த கொடூரமான மானுக்கு நேருக்கு நேரா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பின்னாடி அண்ணங்காரனை காட்டுறாங்க. அவன் ரோட்ல மூஞ்சி பூரா தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அண்ணங்காரனுமே ஆள் அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அந்த மானுமே வேனு கிட்ட வரையும் ஜஸ்ட் மிஸ்ல சைட்ல வளைஞ்சு போயிடுதுங்க. இங்க அண்ணங்காரனோட பையன் நிக்கிறான். அவங்கிட்ட அந்த மான் வருது. இந்த பையனும் போய் ஒளிஞ்சுக்கிறான் ஒரு மரத்துக்கு பின்னாடி. மானுமே பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுது. அந்த நேரத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு முயல் வந்து நிக்குது. இந்த பையனும், இப்போ உனக்கு என்ன வேணும், நீ எதுவும் என்ன பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கதறான். அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த முயலுமே பக்கத்துல வருதுங்க. அந்த ஒரு முயல் மட்டும் இல்லைங்க, பக்கத்துல 4-5 முயல் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடியே போறான். பின்னாடி தான் காட்டுறாங்க ஒரு ட்ராப் இருக்கு. அப்படியே அந்த பையனும் தடுக்கி மல்லாக்க உள்ள அந்த பையனோட மண்டையில போய் அந்த ட்ராப் அடிக்குதுங்க. இங்க ஆப்போசிட்ல அந்த முயல் எல்லாமே அந்த பையனோட மேலே ஏறி அவனை கடிச்சு கொதறுதுங்க. இந்த முயலுமே ஏதோ டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க அந்த அண்ணங்காரனோட பையன் சாகிறத கேமரா வழியா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இப்போதைக்கு யாருன்னே காட்டலாது. இங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க பையனையும் காட்டுறாங்க. அவங்க போயிட்டு இருந்த வேன் நின்றுது. என்னடா நட்டு ஹீரோயினுமே பாக்குறா. பெட்ரோல் அப்படியே காலி அடிச்சு போட்டுருக்குங்க. இறங்கி வந்து பின்னாடி வந்து பாக்குறா. பின்னாடி பார்த்தா அண்ணங்காரம் மூஞ்செல்லாம் செதஞ்சு போய் செத்து போய் கிடக்குறாங்க அந்த கயித்துல கால் மாட்டி. ஹீரோயினுமே ரொம்ப அழுவுறா, நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சேன்னு. பின்னாடி ஹீரோயினோட பையனும் வரான். அங்கேயே நில்லுன்னு சொல்றா ஹீரோயினி. உன்னை பாட்டி கூட தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயினி. அம்மா ஆனா பாட்டியை காணோம், பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பக்கம் பார்த்தா பாட்டி அந்த காட்டுக்குள்ள போய் நிக்குது. இவனும் பாட்டி பாட்டின்னு கத்துறான். ஹீரோயின் வாயை பொத்துறா, கத்தாதன்னுட்டு. இங்க பாட்டியை கூப்பிடுறதுக்காக ஹீரோயினே அவங்க பையனும் உள்ள போறாங்க காட்டுக்குள்ள. பாட்டி ஏதோ அங்க ஓரத்துல பாடிட்டு இருக்குதுங்க. காட்டுக்குள்ள நீ வராத, வந்தா உன்னோட உயிர் போயிடும், மரணம்னு சொல்லிட்டு இருக்குது. ஹீரோயினுமே நீங்க பொறுமையா இருங்க, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோயினோட பையன் அந்த பிளாஷ் கன் எடுத்தாம்ல, அதை பத்த வச்சிடுறான். ஹீரோயினுமே பெஞ்சி நீ என்ன வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அமுத்துறதுக்காக வேகமா வரான். வந்து அந்த பிளாஷை கையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாக்குற சைட்ல ஒரே மனித மண்டவோடும் எலும்புகளும் நிறைய கிடக்குது உள்ள.
சைடுல ஒரு மரத்துல எல்லாம் ஒரு மனுஷனோட பாடி எல்லாம் தொங்குது. ஏதோ தப்பான இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பின்னாடி ஒரு சவுண்டு கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த மரத்தோட மரமா அந்த மான் நிக்குதுங்க. வேகமா ஓடு பெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே பாட்டியை கூட்டிட்டு ஒரு மரத்துக்கு கீழே கூட பூந்து ஓடுறாங்க. பின்னாடி அந்த மான் அந்த மரத்துக்கு கீழே கூட பூந்து வர முடியல. சைடு வழியே இவங்களை துரத்துக்கிட்டே வருது. இவங்களும் ஓடி போய் ஒரு ரோட்டு மேல ஏறுறாங்க. அந்த சைடு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அதுல யாருன்னு பார்த்தா அந்த கொடூரம் பாஸும் அவங்களோட 2 அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. அவங்க கார்ல இவங்க 3 பேர் ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா 15 வயசுல ஒரு பையன் காட்டுல இருக்கான், அவனை போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் வேலைக்காவது, எங்க இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துல போய் போன் போட்டு எதனால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் பாஸ்காரன். ஹீரோயினுமே போலீஸ்காத்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. நாங்க இருக்கிற இடத்துல தாங்க சிக்னல் எல்லாம் கிடைக்கும், அங்க போய் பாத்துக்கலாம், அங்க போய் போலீஸ் கால் பண்றேன், ப்ராமிஸா அங்க உங்களுக்கு சேஃபா தான் இருக்கும் வாங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினை அந்த 3 பேரும் சேர்ந்து அவங்களோட இடத்துக்கு கூட்டு வராங்க. இறங்குனதுமே நம்ம ஹீரோயினி சொல்றா வாங்க போலீஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த பாஸ்கரா அதை கண்டுக்கவே இல்லை. அப்பதான் உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. இந்த பாஸ்கரனும் அது நீயா நீயா ஜோ நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே போறான். உள்ள இருந்து ஒருத்தன் அவன் நான் தான் சுற்றாத அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவன் தான் அந்த மானிட்டர் எல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். இவனை பார்த்தோன்னே ஹீரோனோட பையன் அப்பான்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோயினுமே நீ இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பாக்குறா. இவங்களை கூட்டு போற வழியில ஒரு மான் குட்டிய கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அது கத்திக்கிட்டே இருக்குது. அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள போய் உட்கார வைக்கிறாங்க. நம்ம பாட்டியும் ஹீரோயினோட பையனும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஹீரோயினியும் அவளோட ஹஸ்பண்டும் இன்னொரு ரூம்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இந்த சைடு வந்த, நீ தானே இங்க வர சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றதை நீ என்னைக்குதான் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்கறான். ஹீரோயினுமே நம்ம பெஞ்சுக்காக தான் இங்க வந்தேன், பெஞ்சி பெஞ்சின்னு சொல்லிட்டு இருக்காத, அவனை வெளியில கூட்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் என்னை பிடிச்சு கெஞ்சுவ, பேசாம நீயே அவனை வச்சுக்கோ, அவனை எதுக்கு இங்க என்கிட்ட கொடுக்குற, அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் வெளியில நின்று ஹீரோயினோட பையனும் கேட்டுட்டு தான் இருக்கான். இதை கேட்ட உடனே கோவத்துல ஹீரோயினோட பையனுமே வெளியில வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இப்ப அந்த மான் குட்டி கத்துற சவுண்டு கேட்டு அந்த பக்கம் போறான். இப்ப ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறா இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் மாறி போய் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோனோட ஹஸ்பண்டுமே இதெல்லாம் இந்த சைடு நாங்கள் வந்து கெமிக்கல் கொட்டுவோம், ரொம்ப நாளாவே கொட்டிட்டு இருக்கோம், அதனாலதான் இப்படிலாம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றான். ஹீரோயினுமே இதை நான் போலீஸ்ல சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. நீ அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா பெஞ்சியோட அப்பா நான் வந்து அரெஸ்ட் ஆகி போனேன்னா எப்படி இம்பாக்ட் ஆகும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோனோட மண்டையை கழுவுறான். ஹீரோனுமே இதுக்கெல்லாம் மசியாம நான் வந்து போலீஸ்ல சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறான். அந்த பாஸ்காரனும் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேமரா வழியா பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்துக்கிட்டே வாக்கி டாக்கில் அங்கே எல்லாம் சரியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க வீட்டு சைடில் மொட்டையும் அந்த கருப்பனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மானோட குட்டி வந்து ஒரு கூண்டில் அடிச்சு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதை தேடி அந்த மானவரும் அந்த மானை சுட்டு கொண்டுலான்னுட்டு தான் பிளான் போட்டிருக்கானு போல் இருக்கு. இதுக்காக தாங்க அந்த மானுமே தன்னோட குட்டியை காணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்ரோஷமா மாறி இருக்கும் போல் இருக்கு. கூடவே அந்த கெமிக்கலையும் சாப்பிட்டதுனால கூட கொஞ்சம் ஆக்ரோஷமா மாறி இருந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு பேரையும் கொண்டு கூச்சிருக்கு அந்த மானு. இப்ப ஹீரோயினுமே நேரா அந்த பாஸ்காரம் உட்காந்துருக்க இடத்துக்குள்ள போறா. உள்ள ஒரு லேடியும் உட்காந்துருக்கா. போய் நின்னுகிட்டு எனக்கு இப்ப செல்போன் வேணும், நான் கால் பண்ணுவேன், இப்ப செல்போன் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. பின்னாடியே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறான். ஹீரோயினும் அங்க போன் இருக்கிறத பார்த்து எடுத்துடுறா. இப்ப அந்த பாஸ்கார வந்து கன் எடுத்து நீட்டுறான். இப்ப நீ அந்த போனை என்கிட்ட கொடுக்கலன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன், உன் புருஷன் ஒன்னும் பண்ணாம இருக்கலாம், நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே அந்த போனை அவன்கிட்ட கொடுத்துடுறா. அப்பதான் சைட்ல மானிட்டர்ல பாக்குறா அந்த மிருகத்தோட போட்டோஸ் எல்லாமே உள்ள இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த பாஸ்காரனும் உன் புருஷன் பண்ண தப்ப நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறோம், வந்துச்சுன்னா எப்படியும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றான். எதை நீங்க பிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயின். உங்களை ஒரு மிருகம் அட்டாக் பண்ணுச்சுல, அதைத்தான் இங்க வர வைக்க போறோம் அப்படின்னு சொல்ற அந்த பாஸ்காரன். ஹீரோயின் இங்க வர வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமான்னு ஹீரோனோட ஹஸ்பண்ட் சொல்றான். ஹீரோயின் அப்படியே கத்திக்கிட்டே வெளியில வந்து இங்க கூட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சேஃப் இருக்கு, நம்ம பையனும் இங்க இருக்கான், அவனுக்கு என்ன சேஃப் இருக்குன்னு சொல்லி கேக்குறா. நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டும் இங்க எல்லாமே சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா பாட்டி மட்டும் தான் அங்க உட்காந்துருக்கு. ஹீரோனோட பையனை காணும். ஹீரோயின் வந்து பாட்டி கிட்ட பெஞ்சி எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பாட்டியுமே அவங்கள இணைக்க போயிருக்கான், அவங்கள ஒண்ணு சேர்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி புலம்புது. இதை பார்த்த உடனே ஹீரோயினுமே வெளியில போய் பெஞ்சி பெஞ்சின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினோட பையனை காட்டுறாங்க. அவன் அந்த மொட்டையும் கருப்பனும் அந்த மான்குட்டியை தூக்கிட்டு போறது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அந்த மொட்டையும் கருப்பனும் அந்த மான்குட்டியை ஒரு இடத்துல வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த மான்குட்டியும் வீலு வீலுன்னு கத்திக்கிட்டே இருக்குது. அந்த மொட்டையை அந்த கூண்டை எட்டி உதச்சு வீலு வீலுன்னு கத்திக்கிட்டே இருக்க, அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த கருப்பனுமே இந்த மான்குட்டி இவ்வளவு கொடுமைப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த மொட்டை எங்களை காட்டுல இருக்கிற விலங்குகள், இதுக்கெல்லாம்
உணர்ச்சிகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கூண்டை எட்டி உதைக்கிறான். இப்ப அந்த கருப்பை வந்து எனக்கு பாத்ரூம் வருது, நான் அந்த சைடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிடுறான். சைட்ல போய் சூச்சு போயிட்டு இருக்கான் அந்த கருப்பன். லாங் ஷாட்ல காட்டுறாங்க, அந்த மான் மெதுவா நடந்து போகுது, அதோட காலை மட்டும் காட்டுறாங்க. இங்க கருப்பனுக்கு ஆப்போசிட்ல ஏதோ வர மாதிரி தெரியுது. கருப்பனுக்கு கன் எடுத்து நீட்டுறான். பார்த்தா சைட்ல இருந்து அந்த மான் வந்து அவன் தலையை ஒரு துண்டு பிச்சு எழுந்திருதுங்க. அவ்வளவுதான், கருப்பன் காலி. போற வழியில தான் பாக்குற நம்ம ஹீரோயின் அவங்க ஷூட் பண்ண அந்த தம்பிக்காரனோட உடம்பையும் அண்ணங்காரனோட பையனோட உடம்பையும் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கானுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப கதறி கதறி அழுவுறா. இங்க மொட்டையனுமே கருப்பனை தேடி காட்டுக்குள்ள போறான். இந்த கேப்ல ஹீரோயினோட பையன் வந்து நேரா அந்த மான் குட்டியை போய் திறந்து விட்டுறான். இல்ல அந்த பாஸ்கரனும் அந்த லேடியும் நம்ம ஹீரோயினோட பையன் அந்த மானை திறந்து விட்டதை கேமரா வழியா பாத்துருவாங்க. உடனே அந்த பாஸ்கரன் வேகமா அந்த இடத்துக்கு போறான். மொட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போய் கருப்பன் செத்து போன இடத்துக்கு போறான். அங்க போய் கருப்பன் தலை இல்லாம கிடக்கிறத பார்த்தோன்னே வாந்தி எடுக்கிறான். அப்படியே வாக்கி டாக்கில பாஸ்க்கு சொல்லலாம்னு வாக்கி டாக்கி எடுக்கிறான். பார்த்தா ஆப்போசிட்ல மான் நிக்குதுங்க. இங்க மொட்டையும் வேகமா அந்த மான்ல இருந்து தப்பிச்சு வந்து கார்ல போய் உட்கார்றான். காரோட அந்த சைடு டோர் திறந்திருக்கு, அதையும் பூட்டிட்டு நேரா உட்கார்றான். சைட்ல அந்த டோரை திறந்து அவன் காலை பிடிச்சு கடிச்சு இழுக்குதுங்க. இவனுமே ஆப்போசிட் டோர் வழியா வெளியில கீழே விழுந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு வரான். பின்னாடி மெதுவா அந்த மான் நடந்து வருது. வந்து அவனோட முதுகு மேல காலை வச்சு அவன் தலையை பிச்சு எரியுதுங்க. பார்க்கவே கொடூரமா இருக்கும். இங்க ஹீரோனோட பையன் அந்த மானை தூக்கிட்டு ஒரு சைடு போயிட்டு இருக்கான். ஹீரோனே அவங்க பையனை தேடி ஒரு சைடு பெஞ்சின்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாஸ்கார நேரா அந்த கூண்டு இருக்கிற இடத்துக்கு வரான். வந்து பார்த்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாகிறான். வாக்கி டாக்கில ஜோ அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா இங்க அந்த லேடி எதுக்குமே பதில் சொல்லாம வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பும் போது கரெக்டா டோரை திறந்துகிட்டு அந்த மான் உள்ள வருது. ஆப்போசிட்ல பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க. பாட்டி கிட்ட போய் கடிக்கிற மாதிரி வாயை நல்லா புழக்குது. சைட்ல இந்த லேடியோட சவுண்ட் கேட்கும் அந்த சைடு திரும்பி போகுது. இந்த லேடி ஒரு இடத்துக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிடுறா. அந்த மான் அந்த டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள வர பாக்குது. அந்த லேடியும் சைட்ல ஒரு சிலிண்டர் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு உன்னை இதோட கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலிண்டரை ஷூட் பண்றா. அந்த வீடு பொம்முன்னு வெடிச்சு செதறதுங்க. இத காட்டுக்குள்ள இருந்து ஹீரோனே அவங்க பையனும் பாக்குறாங்க. இங்க ஹீரோனோட பையனும் மானோட நின்றுட்டு இருக்கான். அங்க பாஸ்காரன் வேகமா வந்து ஹீரோனோட பையனடே உன்னை இப்ப கொல்லாம விட மாட்டேன், இப்ப எதுக்குடா நீ இந்த மானை தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோனு பெஞ்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிட்ட வந்துடுறாங்க. அம்மா பையனும் ஒன்னாயிடுதாங்க. இந்த பாஸ்காரன் கண்ணை நீட்டி அந்த மானை என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோனோட ஹஸ்பண்டுமே அவன் பையன் கிட்ட அந்த மானை அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோனோட பையன் வந்து அதை கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு ஹீரோனோட ஹஸ்பண்ட் உன்னால தாண்டி பையன் இப்படி மாறி இருக்கான், விஷம் ஏத்தி வச்சிருக்கான் உடம்புல அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அந்த பையனுமே அப்பா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், அம்மா யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் வெளியில இருந்து கேட்டுட்டேன், நான் அம்மா சொல்றதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த மானோட சவுண்டு கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த மானு கொஞ்சம் எரிஞ்சபடி அப்படியே புகையோட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. பார்த்த 4 பேருக்கும் அள்ளு இல்ல. அந்த பாஸ்கரா அந்த மானை ஷூட் பண்றதுக்காக கண்ணை வச்சுட்டு நிக்கிறான். அந்த மானு வேகமா ஓடி வருது. அந்த பாஸ்கரனும் சுடுறான். ஆனா ஒரு புல்லட் கூட மான் மேல படல. ஹீரோனா அவங்க பையனும் குனிஞ்சுக்கிறாங்க. மான அலைக்கா கொம்புல அந்த பாஸ்கரனை தூக்கிட்டு வேகமா ஓடுது. இதுல அந்த பாஸ்கரனோட போன் வந்து கீழே விழுந்திருக்கும். போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோனி போய் போன் எடுக்க போறா. இவளை கால் பண்ண விடக்கூடாதுன்னு ஹீரோனோட ஹஸ்பண்ட் போய் போன் எடுக்கிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து அந்த போனை எடுத்துடுறாங்க. ஹீரோயினுமே போனை கொடு சைமன், போனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் அந்த மானோட சவுண்டு கேக்குது. அதை கேட்டோடனே பொண்டாட்டியும் புள்ளையும் அப்படியே காட்டுக்குள்ள விட்டுட்டு ஓடுறாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தகப்பன்னு பாருங்க. இப்ப அந்த மானுமே ஹீரோனோட பையனோட ஆப்போசிட்ல வந்து நிக்குது. ஹீரோயினி சொல்றான் மெதுவா அந்த குட்டி அதுகிட்ட கொடு அப்படின்னு சொல்றா. ஹீரோனோட பையனுமே அவ சொல்றத அப்படியே கேட்கறான். அந்த குட்டியை மான் கிட்ட கொடுக்குறான். அந்த மானுமே கொஞ்சம் கொஞ்சமா கோவம் தணிஞ்சு மெதுவா அதோட மான் குட்டியை வந்து நாக்கால நக்குது. சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து அந்த பாஸ்கரன் வேகமா வந்து அந்த தாய் மானை சுட்டு தள்ளிடுறாங்க. சுட்டு தள்ளிட்டு ஹீரோனையும் அவனோட பையனுமே வேற சுட போறான். பின்னாடி இருந்து ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டி அந்த பாஸ்கரனை போட்டு தள்ளிடுச்சுங்க. அப்படியே ஹீரோனோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவன் கார்ல போயிட்டு இருக்கான். பின்னாடி காருக்குள்ள ஏதோ அசைற மாதிரி தெரியும். வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள ஏதோ இருக்குதான்னு செக் பண்றான். இப்படி உள்ள எதுவும் இல்ல. திரும்பி பார்த்தா ஸ்டேரிங் மேல வந்து அந்த முயல் குட்டி உட்கார்ந்து இருக்குதுங்க. இவனும் மெதுவா அந்த கண்ணாடி டோரை திறந்து வெளில துரத்து விட்டுலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளே அவன் மூக்கை கடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குதற ஆரம்பிக்குது. இங்க அப்படியே புருஷங்காரனோட சோழியும் முடியுது. இது எல்லாத்துலயும் பாவம் அந்த மான் குட்டி தாங்க. கண்ணு முன்னாடியே அதோட அம்மாவை இழந்துட்டு அந்த மானோட சடலத்தையே பார்த்துட்டு நிக்குது. அப்படியே ஹீரோனி பாட்டி அவங்க பையன் எல்லாரும் ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டி அந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுங்க இந்த படம்? இது நம்ம சேனலோட 2வது வீடியோங்க. ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல பேசினதை விட இதுல கொஞ்சம் நல்லா பேசியிருப்பேன்னு நம்புறேன்.
இன்னும் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்துக்கும் தேவை உங்கள் சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டோரி மச்சி.